வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் 2 ஸ்பூனு போட்டு. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள், நம்ம தேவையான அளவு எவ்வளோ நம்மளுக்கு காரம், ஏன்னா செய்யும் போதே நம்ம சில்லியில் நிறைய காரம் போடுவோம், அதனால் இதில் கம்மியாக சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங்காக வேணும் இல்லைங்கன்னா, அதனால 2 ஸ்பூனு நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒண்டி போட்டுக்காங்க. போட்டுட்டு இதை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்க போறோம். எல்லா இடத்துலயும் நம்ம போட்டதை கலரணும். இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போதான் அதில் உப்பு, அந்த நம்ம போட்ட பூண்டு, இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போது உள்ளேயும் ஒரு நல்லா இருக்கும். எலும்பு இல்லாமல் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. பிடிச்சவங்க எலும்போடே செய்யுங்க. எங்களுக்கு எலும்போடு செஞ்சாலே நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பிடிக்கல, எலும்பெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் எலும்பு இல்லாத கறியாக வாங்கி நீங்கள் இது செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது கோட்டிங் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ இது அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்காதீங்க, ஏன்னா 65 கிடையாது இல்லையா இது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவில் வச்சு நம்மளை வெந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனும் பொரிச்சாச்சு. சரிங்களா, இப்போது நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சுருக்கோம். இதில் தாளிக்க என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா நைஸாக பொடியாக அடிஞ்சு வச்சுக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கோம். நான் இந்த சிக்கனுக்காக நீட்டு மிளகாய் எடுக்க மாட்டேன், எப்போவுமே ரவுண்டு மிளகா, குண்டு மிளகாய் எடுப்போம். ஏன்னா அதுதான் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீட்டு மிளகாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டாலும் அது காரம் நம்மளுக்கு தெரியாது, சரியான அளவு தெரியாது, டேஸ்ட் அந்த அளவுக்கு வராதுன்றதால நான் குண்டு மிளகா 10 சுடுதண்ணீரை போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். அந்த பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவை, அதனால் அரைச்சிக்கிறோம். அதை அரைச்சி வைக்கணும். இது பொடியாக நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், அதை தாள் தண்டை ஒண்டி நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெங்காயம், குடமிளகாய், இது ரெண்டுத்தையும் பெரிய பெரிய சைஸு, ஓரளவுக்கு நம்மளால் சாப்பிடக்கூடிய, நம்ம வதங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். அது அப்புறமா சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். என்கிட்ட சோயா சாஸ் காலி ஆகிடுச்சு, நான் அது கவனிக்கல. அதனால் நம்ம லைட்டாக லெமன் பிழிஞ்சிக்கலாம், ஒரு சின்ன புளிப்பு தன்மைக்காக. இப்போது நம்ம அந்த காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டு நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், வாயில் தட்டுப்படாமல் அரைஞ்சிருந்தா போதும். இப்போது நம்ம கடாய் காஞ்சிச்சு. சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால அந்த எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதில் பூண்டு, இஞ்சி அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும், அது அப்போ அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம எனக்கு கொஞ்சம் கடாய் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் செய்யறதுக்கு வாட்டமாக இருக்கும், கீழே மேலே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுப்பேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போது அந்த பச்சை மிளகாய் நம்ம ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப ஃப்ரையும் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, வெங்காயமும் குடமிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டுக்கோங்க. போட்டு இதோடைய நல்லா வதங்கி இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்லா வெந்துடுச்சு குழஞ்சிய மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு பிங்க் ஷேடில் இருந்தால் போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் பேஸ்ட், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மிளகாய். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்கன்னா பட்டுடுச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே கை வாஷ் பண்ணிக்கணும். பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா சில்லி சாஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி என்கிட்ட சோயா இல்லை, அதனால் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருந்தால் போதும். இதை வந்து நல்லா வதக்கிறேன் லைட்டாக. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது ஒண்டி போடுங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அதனால் இதுக்கு தேவையானதை மட்டும் போடுங்க. இப்போ இந்த டைமில் சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு அதை அப்படியே கலருங்க. இப்போ சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கணும். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சாதான் நின்றுடுச்சுன்னா கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் ஆல்ரெடி போட்டோம் இல்லைங்களா, அது கூட அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே கலருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின உடனே நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்ப்ரிங் ஆனியன், அது மேலே தூவிட்டு லைட்டாக கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் வச்சுக்கலாம்.
வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க.